சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சி தாயே நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா செல்வ வளங்களை அள்ளி தரக்கூடிய மகாலட்சுமியினுடைய மகா மந்திரத்தை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த செல்வ வளத்தை அள்ளித்தரக்கூடிய மகாலட்சுமி அது யார் என்று கேட்டால் நமது சாட்சாத் அம்பிகையின் அம்சமாகிய கமலதாரணி தேவி தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் 11 தடவை நீங்கள் உருஜபித்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரண்யே சக்தியே சிம்மவாகினி பாலா ஸ்வாஹா. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. மீண்டும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஞானாய கமலதாரணி சக்தியை சிம்மவாகினி பாலாய ஸ்வாஹா. ஓம் குபேராய நமக. ஓம் மகாலட்சுமி நமக. இந்த அரும்பெரும் மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் வைத்து நீங்கள் உருஜபித்து வந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் தெய்வங்களுடைய அருள் கடாட்சியமும் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மிக முக்கியமாக யாதென்று கேட்டால் உங்களுக்கு செல்வ வளம் இருந்தால்தான் மேற்கூறிய தெய்வ பூஜையில் உங்களால் முழுமையாக வெற்றி நாட்ட முடியும். ஏனென்றால் முதலில் உங்களுக்கு ஒரு பூஜை செய்வதற்கு மிகவும் அவசியம் எதுவென்று கேட்டால் பூஜை பொருட்கள். இந்த பூஜை பொருட்கள் வாங்குவதற்கு உங்களிடத்தில் பணம் இருக்க வேண்டும், செல்வம் இருக்க வேண்டும். ஆகையால் முதலில் நீங்கள் செல்வங்களை தேடிக்கொள்ளுங்கள். பின்புதான் நம் முறையான பூஜைகளை நாம் செய்ய முடியும். முதலில் நம் செல்வ வளங்களை நாம் பெருக்கிக் கொண்டால்தான் நம் ஆன்மீகத்தில் ஓரளவுக்காக முன்னேற்றி போக முடியும். சில பேர் சொல்லுவார்கள் பணமே ஆன்மீகத்திற்கு முக்கியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய ரியாலிட்டி லைஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது நிஜ வாழ்க்கைக்கு செல்வ வளம் வேண்டும். அதனால் முதலில் நமது அன்னை ஆகிய கமலதாரணி தேவியை நீங்கள் முதலில் உபாசனை செய்து பின்பு அவர்களுடைய அருட்கடாட்சியத்தையும் பெற்று மற்றும் லட்சுமி தேவியின் அருள் கடாட்சியத்தை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். மேற்கூறிய மந்திரம் நமது வீடியோவின் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே கிளிக் செய்து பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம் என்றால் கேட்டால் கருங்காலினால் செய்யப்பட்ட அஞ்சனம்மை. இந்த அஞ்சனம்மை மிகவும் சக்தி உடையது. நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் பொழுது அல்லது ஒரு நல்ல விஷயம் என்று சொல்லக்கூடிய தொழில் வளம் செல்வ வளம் ஆகியவற்றில் செல்லும் பொழுது இந்த அஞ்சனம்மையை நீங்கள் வைத்து கொண்டு சென்றால் உங்களுக்கு சகலவிதமான காரியங்களும் வெற்றியிலும் அடையும். மேலும் உங்களுக்கு எதிர் சக்திகளாகிய செய்வினை ஏவல் பில்லி சூன்யம் முக்கியமாக கண் திருஷ்டி கோளாறுகள் நீங்கிவிடும். கண் திருஷ்டி இருந்தாலே ஒருவருக்கு மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படும். மேலும் அவர் காரியம் தடை ஏற்படும். மிக முக்கியமாக துஷ்ட சக்திகள் இங்கே வராது. இந்த அஞ்சனமை யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடத்தில். மேலும் இது மகா அஞ்சனம் சிவ மந்திரங்களால் 1008 விதம் லட்சம் அச்சாரங்கள் உருஜபித்து நாங்கள் உங்களுக்கு இந்த அஞ்சனமையை உங்களுக்கு செய்து கொடுக்கிறோம். மேலும் இந்த மகா மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. மேலும் இந்த கருங்காலிமை மிகவும் விசேஷ ஆற்றலும் மிகவும் சக்தி படைத்த அஞ்சனமையாகும். இரண்டாவது கருங்காலியினால் செய்யப்பட்ட மணிமாலை. இது 5 மணி மாலை உள்ளது, 54 மணி மாலையும் உள்ளது. இந்த கருங்காலி மணி மாலை நீங்கள் கழுத்தில் அணிவதால் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் உங்களுக்கு வராது. மேற்படிய கோவில் கலசங்களில் இந்த கருங்காலி கட்டைகள் இருந்தால்தான் கோவிலுக்கே சக்திகள் கிடைக்கும். ஆதலால் நம் உடம்பில் இந்த கருங்காலி மணியை நீங்கள் வாங்கி அணிந்து கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும். மேலும் தெய்வ சக்திகள் ஆகாச சக்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை உடைய வைப்ரேஷன் ஆகிய சக்திகளை இந்த கருங்காலி மணி மாலை உங்கள்
உங்களுக்கு கழுத்தில் உங்கள் மார்பு பகுதியில் வைத்து கொண்டால் அது ஒரு அப்சர்வேஷன் ஆண்டனாவாக இருந்து உங்களுக்கு அது இழுத்து கொண்டு உங்கள் உடம்பில் நல்ல சக்திகளை மந்திர சக்திகளும் உருஜபித்து கொண்டே இருக்கும். உதாரணமாக இந்த மணிமாலையை நீங்கள் அணிந்து கொண்டு ஒரு திருக்கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே கோவிலில் இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷனுடைய சக்தியை இந்த கருங்காலி மணிமாலை இழுத்து கொண்டு உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடும். மேலும் இந்த சக்தி மகா சக்தி உடையது. மேலும் எங்கேயாவது ஒரு ஹோமம் யாகுண்டம் மற்றும் மிகப்பெரிய ஆன்மீக ஹோமங்களில் சொல்லக்கூடிய மந்திரங்களில் நீங்கள் அங்கே போய் அமர்ந்தால் இந்த கருங்காலி மணிமாலை அந்த சொல்லக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஐயர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களை இந்த கருங்காலி மணிமாலை இழுத்து கொண்டு உங்கள் உடம்பில் சேர்த்து கொண்டே இருக்கும். மூன்றாவது, கருங்காலி தூப பவுடர். இந்த கருங்காலி தூப பவுடர் மிகவும் விசேஷ சக்தியுடையது. உங்கள் வீட்டில் எதிர் சக்திகள், தீய சக்திகள் மற்றும் துஷ்ட சக்திகள், ஏவல், பில்லி, சூன்யம் மற்றும் கண் திருஷ்டி கோளாறுகள் இருந்தால் நீங்கள் இந்த சாம்பிராணி பவுடருக்கு பதிலாக அல்லது சாம்பிராணி பவுடருக்குள்ளே இந்த கருங்காலி பவுடரை நீங்கள் தூவி உங்கள் வீட்டில் புகை அமர்த்தால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படும். வீட்டில் செல்வங்கள் குடிகொள்ளும் மற்றும் துன்பங்கள் பறந்தோடும். உங்கள் வீட்டில் மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். இந்த தூப பவுடர் மிகவும் விசேஷ ஆற்றல் பெற்றுள்ளது. நாலாவது, இந்த கருங்காலி கோல். நீங்கள் உங்கள் தெய்வங்களை இந்த மந்திர பிரதிஷ்டை செய்து உள்ளே எந்திரம் வைத்து இதற்குள்ளே ஒரு ஹோல் உள்ளது இவ்வளவு தூரம். அதில் உங்கள் பரிவார தெய்வங்கள், உபாசனை தெய்வங்களுக்குரிய மந்திரத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுக்கு உங்கள் தெய்வம் உங்களிடத்தில் இருப்பதற்கு சமமாகும், உங்களுடன் இருக்கும். மேலும் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு இந்த கருங்காலி கட்டையை உங்கள் இடத்தில் வைத்து கொண்டால் தெய்வத்திற்கே பலமாகும். மேலும் கோவில் கலசங்களில் இந்த கருங்காலி கட்டையை முதலில் வைத்துதான் பின்பு கலசம் என்று சொல்லக்கூடிய 5 கலசங்களை பிரதிஷ்டம் செய்வார்கள். ஏனென்றால் வான மண்டலம் மற்றும் விண்மல்லி மண்டலத்தில் இருக்கக்கூடிய நல்ல காஸ்மிக் கதிர்களை இழுத்து கொண்டு கோவிலுக்குள் செலுத்துவது இந்த கருங்காலி கட்டை தான். ஏனென்றால் இது நல்ல அப்சர்வேஷன் ஒரு ஆண்டனாவாகும். மேலும் இந்த கருங்காலி கட்டை செம்பு பூனல் போட்டுள்ளது, வெள்ளி பூனல் போட்டுள்ளது, தங்கத்தினாலான பூனல் போட்டும் நம்மிடத்தில் உள்ளது. நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். எவ்வளவு இந்த கருங்காலி கட்டையை நீங்கள் மந்திர உருஜபிப்பு மற்றும் உபாசனை செய்து வைத்து கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் உங்கள் தெய்வம் உங்களிடம் இருப்பதற்கு சமமாகும். உள்ளே எந்திரம் பிரதிஷ்டம் செய்து வைத்து கொண்டால், சிவ எந்திரங்களை பிரதிஷ்டை செய்து கொண்டால் எந்த விதமான துஷ்ட சக்திகளும் வராது. உள்ளே மகாலட்சுமி எந்திரம் பிரதிஷ்டம் செய்து கொண்டால் உங்களுக்கு பணவரவு கிடைக்கும். ஆஞ்சநேயர் எந்திரம் செய்து கொண்டால் உங்களுக்கு அருள்வாக்கு சக்திகள் கிடைக்கும். மேலும் உங்கள் பரிவார உபாசனை தெய்வங்களை இங்கே எந்திரம் பிரதிஷ்டை செய்து நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அநேக ஆற்றலும் தெய்வ அணு கடாட்சமும் சக்தியும் வந்து உங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். இது சாட்சாத் உண்மை. பழைய கால கோவில்களில் கருவறையில், நிலவறைகள், ஊஞ்சல்களில் இந்த கருங்காலி கட்டைகளால் செய்யப்பட்ட பலகைகள் தான் இருக்கும். ஏனென்றால் தெய்வத்திற்கே இந்த கருங்காலி கட்டை சக்தியை கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு கோவிலில் சக்திகள் இருந்தால்தான் அங்கே நல்லா இருக்கும். அதனால் நமது முன்னோர்கள், சான்றோர்கள் மற்றும் பெரியோர்கள் இந்த கருங்காலி கட்டையை கோவில் கலசங்களில், கோவில் நிலவறைகளும் மற்றும் ஊஞ்சல்களில் தெய்வ கடாட்சியம் இருக்கக்கூடிய இடத்தில் வைத்திருக்கிறார்கள். பழைய நானும் ஒரு செட்டியார் சமூகத்தை சார்ந்தவர்தான். நீங்கள் பார்த்து கொண்ட நாட்டுக்கோட்டை அரண்மனை என்று சொல்லக்கூடிய காரைக்குடி சைடுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கருங்காலி கட்டையினால் செய்யப்பட்ட வீடுகளில் பூஜை அறைகளில் தான் இருக்கும். ஏனென்றால் கருங்காலி கட்டை செல்வ ஆகர்ஷணத்தை ஈர்த்து வைக்கக்கூடிய இதாக இருக்கும். நாட்டுக்கோட்டை மற்றும் பட்டுக்கோட்டை சைடுகளில் பார்த்தோன்னா பூஜை அறைகளில், நிலவறைகளில் இந்த கருங்காலி கட்டைகள் தான் இருக்கும். பூஜை அறையை இந்த கருங்காலி கட்டையினால் தான் வைத்து இருப்பார்கள்.
அனைவரும் இந்த கருங்காலி கட்டையை வாங்கி உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்கு வழிபட்டு முழுமையான ஆற்றல் சக்திகளை பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சுவாமி சதுரகிரி சஞ்சீவி விளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி அனைவருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவாய நமக. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிவாய நமக.